ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே 44வது அதிகாரத்திலே 26வது வசனம். குடியேறுவாய் என்று எருசலேமுக்கும் கட்டப்படுவீர்கள் என்று யூதாவின் பட்டணங்களுக்கும் சொல்லி அவர்களின் பாலான ஸ்தலங்களை எடுப்பிக்கிறவர். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதா. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இன்றைக்கும் கூட கர்த்தர் மறுபடியுமாய் கட்டுகிறவர், திரும்ப கட்டுகிறவர். இந்த பகுதியில வாசிக்கிற பொழுது கர்த்தர் கோரேஸ் என்கிற ராஜாவை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்க முடியும். கோரேஸ் என்பவன் பெர்சிய தேசத்தினுடைய ராஜாவாக இருக்கிறார். அவர் ராஜ்யம் பாரம் பண்ணின முதலாவது வருடத்திலே அவர் ஒரு விளம்பரம் பண்ணி வைக்கிறார். என்ன தெரியுமா சொன்னாரு? பாருங்க, இந்த பூமியின் ராஜ்யங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு தந்தரில் இருக்கிறார். அவருடைய ஆலயத்தை கட்டும்படி எனக்கு கர்த்தர் கட்டளை கொடுத்திருக்கிறார். அதனால இந்த தேசத்திலே வாசமாய் இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் அனைவரையுமே மறுபடியும் எருசலேமுக்கு போகலாம் என்று சொல்லி ஒரு கட்டளை பிறப்பிக்கிறார். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்திலே வாழ்ந்தார்கள். இஸ்ரவேல் தேசம் அழிக்கப்பட்டு போயிற்று. பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் என்கிற ராஜா புறப்பட்டு வந்து அந்த தேசத்தை முழுவதுமாய் பாலாக்கி தீக்கிரையாக்கி விட்டான். கிட்டத்தட்ட 70 வருடங்களாக மண்மேடுகளாக கிடக்கிறது. அந்த தேசம் பாலாய் கிடக்கிறது. அந்த தேசத்தை குறித்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாரம். இந்த தேசம் எப்பொழுது கட்டப்படும் என்கிற ஒரு மிகப்பெரிய பாரம் இஸ்ரவேல் ஜனங்களுடைய இருதயத்தை வேதனைப்படுத்தி கொண்டே இருந்தது. ஆனால் கர்த்தர் 70வது வருடத்தினுடைய முடிவிலே ஒரு மிகப்பெரிய அற்புதத்தை செய்தார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கிட்டத்தட்ட 70 ஆண்டு காலம் பாலாய் கிடந்த எருசலேமை மறுபடியுமாய் கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். அந்த இடத்தில் ஆண்டவர் சொன்னார், நான் எருசலேமை பார்த்து கட்டப்படு என்று சொல்லுவேன். நான் அதே போல யூதாவின் பட்டணங்களை மறுபடியுமாய் குடியேற்றுவேன் என்று ஆண்டவர் சொன்னார். அந்த யூதாவில் இருக்கக்கூடிய பட்டணங்கள் எல்லாம் வெறுமையாக இருந்தது, அவாந்தரையாக இருந்தது, ஜனக்கூட்டங்கள் இல்லாமல் வெகு சொற்பமாக காணப்பட்டது. ஆனால் கர்த்தர் மறுபடியுமாய் அந்த இஸ்ரவேல் தேசத்தை கட்டி எழுப்ப முடிவை செய்தார். அதனால தான் கர்த்தர் கோரேசின் ஆவியை ஏவினார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் என்னை கொண்டு சொன்னதுனால யாரெல்லாம் விரும்புறீங்களோ அவங்களெல்லாம் திரும்பி ஊருக்கு போகலாம் என்று சொல்லி அந்த எருசலேமிலே போய் தேவ ஆலயத்தை கட்டலாம் என்று சொல்லி கோரேஸ் என்கிற ராஜா கட்டளை பிறப்பிக்கிறார். இந்த கட்டளை கேட்டவுடன் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி வருகிறது. எல்லாரும் புறப்பட்டு போகிறார்கள். யார் யாரெல்லாம் புறப்பட்டு போக வேண்டும் என்று விருப்பப்படுகிறார்களோ அவ்வளவு பேருமே திரும்ப எருசலேமுக்கு புறப்பட்டு போகிறார்கள். போய் தேவ ஆலயத்தை கட்டும்படியாய் புறப்பட்டு போகிறார்கள். ராஜா என்ன தெரியுமா சொல்லியிருந்தார்? யாரெல்லாம் தேவனுடைய ஆலயத்துக்கு பொன்னையோ வெள்ளியையோ மிருக ஜீவன்களை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் அதை உங்க மன விருப்பத்தின்படி கொடுத்து அனுப்புங்கள் என்று சொல்லியிருந்தார். அதனால் அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய அநேக பேர் ஆண்டவருடைய ஆலயம் கட்டப்படுவதற்காக தங்களிடத்தில் இருக்கக்கூடிய செல்வங்களை எல்லாம் எடுத்து தேவனாக கர்த்தருடைய ஆலயம் கட்டப்படுவதற்காக கொடுத்தார்கள். இது ஒரு புறம் இருக்க, பாருங்க, பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் இஸ்ரவேல் தேசத்தை அழித்த போது ஆண்டவருடைய அரண்மனையில இருந்த பொக்கிஷங்களை எல்லாவற்றையும் எடுத்து கொண்டு வந்து விட்டான். அந்த அத்தனை பொக்கிஷங்களையும் கோரேஸ் திருப்பி கொடுக்கிறார். எல்லாவற்றையும் எடுத்து திருப்பி கொடுத்து அனுப்புகிறார். கிட்டத்தட்ட 5400க்கு மேலான பொருட்களை, பனிமுட்டுக்களை திருப்பி கொடுத்து அனுப்பினதாக வேதம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இன்றைக்கும் கூட கர்த்தர் நம்முடைய வாழ்வை திரும்ப கட்டுகிற தேவனாக இருக்கிறார். அந்த பாலான யூதாவின் பட்டணங்களை கர்த்தர் மறுபடியுமாய் குடியேற்றி வைத்தார். அந்த தேசத்தை மறுபடியுமாய் கர்த்தர் கட்டி எழுப்பினார். துயரத்திலே வாழ்ந்த ஜனங்களுடைய வாழ்வை கர்த்தர் மாற்றினார். அதை மகிழ்ச்சிக்கு ஏதுவாக மாற்றினார். சந்தோஷத்தினால் அந்த ஜனங்களை நிரப்பினார். இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்க வாழ்வை திரும்பி கட்டுகிறவராக இருக்கிறார். ஒருவேளை உங்க வாழ்க்கை உடைந்து போய் இருக்கலாம். ஒருவேளை உங்க வாழ்வில் ஏதோ ஒரு பகுதியிலே நீங்கள் சோர்ந்து போய் பலவீனத்தோடு, வேதனையோடு, வருத்தத்தோடு இதையெல்லாம் இனிமேல் நடக்கவே நடக்காது என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, அந்த பாலான ஸ்தலங்களை மறுபடியும் கர்த்தர் கட்டி எழுப்பும்படி சித்தம் கொண்டார். அதனால தான் கர்த்தர் அந்த இடத்திலே கர்த்தர் கோரேசின் ஆவியை ஏவினார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த கோரேஸ் என்கிற ராஜா தேவனை அறியாத ஒரு மனிதன். ஆனால் ஆண்டவரை அறிந்து கொண்டான்.
கர்த்தரே மெய்யான தேவன் என்று சொல்லி அறிந்து கொண்டதுனால தான் தேவ ஆலயத்தை கட்டும்படி தீவிரம் கொண்டான். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இன்றைக்கும் கூட கர்த்தர் அநேகருக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். கர்த்தரே மெய்யான தேவன் என்று சொல்லி அறிந்து கொள்ளும்படி தேவனை அறியாதவர்களுக்கு கர்த்தர் வெளிப்பாடுகளை கொடுக்கிறார். அவர்கள் தேவனை அறிந்து கொள்கிற பொழுது தேவனுக்காக எதையாகிலும் செய்து விட வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி பிரயாசப்படுகிறது நீங்க பார்க்கிறீர்கள். இந்த நாளிலே கூட அப்படிப்பட்ட அநேக மனுஷர்களை கர்த்தர் எழுப்புகிறவராக இருக்கிறார். இன்றைக்கும் கூட இஸ்ரவேல் தேசம் மறுபடியுமாய் துளிவிட ஆரம்பித்தது. அது மறுபடியுமாய் தலைக்க ஆரம்பித்தது. அதே போல கர்த்தர் உங்க வாழ்வை மறுபடியுமாய் துளிர்க்க பண்ணுவார். உங்க வாழ்வை மறுபடியுமாய் கர்த்தர் கட்டி எழுப்பி தலைக்க பண்ணுவார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. கோரேஸ் எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று ஆண்டவர் சொன்னார். கர்த்தர் நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக நான் ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்ப்பேன் என்று கர்த்தர் சொன்னார். அது மாத்திரமா, அவனுக்கு முன்பாக இருக்கக்கூடிய கதவுகளை திறந்து வைப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கோரேசுக்கு முன்பாக எந்த ஒரு தடையும் இல்லை. கர்த்தனுடைய வலதுகை பிடித்து கொண்டு அவனுக்கு முன்பாக போனார். அவன் ராஜ்யங்களை கீழ்ப்படுத்தினான், ராஜாக்களை ஜெயம் கொண்டான். அது மாத்திரமல்ல, அவன் தேவனுடைய ஆலயத்தை கட்டும்படுத்தி வரப்பட்டான். ஏனென்று கேட்டால் கர்த்தர் கோரேசை அபிஷேகம் பண்ணினார். இன்றைக்கும் கூட கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். எதற்காக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார்? நீங்கள் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றும்படியாய், தேவனுடைய பணியை நிறைவேற்றும்படியாய் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய தடைகளை கர்த்தர் நீக்கி போடுகிறவராக இருக்கிறார். அதான் ஆண்டவர் சொன்னார், நான் உனக்கு முன்னே போய் கோணலானவர்களை செவ்வையாக்குவேன் என்று சொன்னார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, கோரேசுக்கு முன்பாக இருந்த வாசல்களை கர்த்தர் திறந்து வைக்கும்படி சொன்னார். அதை ஒருவரும் பூட்டி வைக்க கூடாது என்று சொன்னார். அவனுக்கு முன்பாக கடந்து சென்று கோணலானவர்களை எல்லாவற்றையும் ஒழுங்குபடுத்தினார். அதே தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் நீங்கள் தேவனுக்கு என்று சொல்லி எடுக்கக்கூடிய முயற்சிகளை, பிரயாசங்களை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய கதவுகள் திறக்கப்படும். உங்களுக்கு முன்பாக இருக்கக்கூடிய அடைக்கப்பட்ட வழிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படுவதை நீங்கள் காண்பீர்கள். கர்த்தர் உங்க வாழ்விலே மெய்யாகவே அற்புதங்களை செய்வார். நீங்கள் மறுபடியுமாய் கட்டப்படுவதை காண்பீர்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்க நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் உடைய பிள்ளைகள் வாழ்வை மறுபடியுமாய் நீ கட்டி எழுப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். மறுபடியும் உடைய பிள்ளைகள் வாழ்வை துளிர்விட பண்ணும்படியாய், தலைக்க பண்ணும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். பாழான ஸ்தலங்களை மறுபடியுமாய் கட்டி எழுப்புவீராக. இயேசு ஜெபிக்கிறேன் பிதாவே. ஆமென். God bless you.